ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பாகுபலி ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேசிக் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பரில் வந்து. இப்போ வந்து நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். மேலே வந்து அந்த கேதரிங்க்கு வந்து மேலே இருக்கிற செக்ஷனும், கீழே வந்து ப்ளெயினாகவும், இப்போ பார்டர் இருந்ததுன்னா சாரியில் அந்த பார்டரும் கீழே வந்து வரும். நான் இங்கே வந்து சாரியில் இருக்கிற துணியை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50-50 பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பார்டர் லென்த் வரும் இல்லையா, 4 inches 5 inches 6 inches, கீழே வந்து உங்களுக்கு பார்டர் பெருசாக வேணும்னாலும் பெருசாக வச்சுட்டு மேலே கேதர்ஸ் வந்து கம்மியாக வைக்கலாம். இல்லை மேலே கேதரிங் பார்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கீழே வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மேலே வந்து 6 inchஸும் கீழே 4 வர மாதிரியும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கேதரிங் பார்ட்டுக்கு வந்து தனியாக டிராஃப்டிங் பண்ணலாம், கீழே வந்து தனியாக போட்டுக்கலாம். இது வந்து நான் பார்டர் போடலை, சாரீலேயே வந்து கொஞ்சம் அந்த டாட்டட் லைன்ஸ் வர மாதிரி ஒரு துணி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து மேலே மட்டும் ப்ளைனாக வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து லைனிங் வந்து ஃபோல்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்லீவ்க்கு வரணும் இல்லையா, அதனால் ஃபோல்டிங்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கரெக்டான லென்த்துக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து வரும். நான் வந்து இங்கே வித் வந்து எக்ஸ்ட்ரா 4 inches வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே டேப்பில் மேலே வந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துணி இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது 2-3 inches கூட வைக்கலாம். பஃப் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து துணி கம்மியாக இருக்குன்றதுனால தான் நான் வெறும் 1 inch வந்து வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு அந்த 1 inch தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 inch கீழே சீம் அலவன்ஸ், மேலேயும் அதே மாதிரி சீம் அலவன்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஷேப்க்கு வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீட்டாக வந்து அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சுட்டு கரெக்டாக வந்து நீட்டாக ட்ராயிங் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே மேலே 1 inch கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீட்டாக நம்மளுக்கு கேதர்ஸ் வரும்போது கொஞ்சம் ரெய்ஸ் ஆன மாதிரி அழகாக வந்து இருக்கும். இப்போ சைடில் சீம் அலவன்ஸையும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 4 inches இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எங்கேருந்து எங்கே வரைக்கும் நம்மளுக்கு கேதர்ஸ் வரும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி சைடில் சீம் அலவன்ஸ்கிட்டையும் மறக்காமல் வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த பார்ட் வந்து மீதி இருக்கிற லைனிங்கில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து 4 மடிப்பாக மடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் சீம் அலவன்ஸ் வந்து இங்கே கீழேயும் நம்மளுக்கு 1/2 inch வேணும். மேலே பார்ட்டோடு ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு 1/2 inch. ஸோ டோட்டலாக 1 inch எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்கிற பார்ட்டில் வந்து அந்த ஃப்ரண்ட் ஹார்மோலுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே வந்து டெப்த் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 inchக்கு வந்து உள்ளே வந்து குடஞ்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நாச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் கிளியராக வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த மெயின் கார்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் அந்த மெயின் துணியும் லைனிங்கும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து டேப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற காற்றெல்லாம் போயிட்டு வந்து நம்மளுக்கு பபிள்ஸ் கொஞ்சம் அந்த சுருக்கும் வராமல் நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து லைனிங்கோட வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நீவி விட்டுட்டு நீட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக அந்த 4 inches கிட்டெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. சென்டர்லேயும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற ஃபேப்ரிக்லேயும் சென்டர் நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு நம்ம தச்சு வந்து அந்த சைடு திருப்பிக்கலாம். கீழே பார்ட்டில் மட்டும் நம்ம தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் ஸ்டிச் வந்து கீழே மட்டும் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு இங்கே வந்து நான் வீடியோவில் வந்து கிளியராக வந்து காட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு சேம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சீல்டாக எங்கேயுமே ராஜஸ் தெரியாமல் நீட்டாக வந்து தைச்சிக்கலாம்.
இந்த கீழே மட்டும் நல்லா தச்சு விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து நம்ம கேதர்ஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். 2 சைடுமே கீழேயும் மேலேயும் வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி கேதர்ஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. சரி, நான் கேதர்ஸ் பிடிக்கிறத வந்து நான் வீடியோவில் காட்டல நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, குட்டி குட்டி சுருக்கமாக வச்சு நீங்கள் சுருக்கமாக அந்த இதே மாதிரி இங்கே வந்து வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே வந்து ப்ளீட் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இருக்கிற பார்ட் வந்து நம்ம எந்த மெத்தடில் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ லைனிங் சைடு லைனிங் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நான் காட்டியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் லைனிங்கை மட்டும் வந்து லைனிங் சைடு வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரா எட்ஜஸ் வந்து தெரியாமல் நீட்டாக வந்து அந்த த்ரெட் எல்லாமே இதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து போயிருக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது வந்து அந்த சென்டர் நாச் கீழே இருக்கிற பார்ட்லேயும் சென்டர் நாச் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் மேலே அந்த கேதர்ஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து தைக்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் கோணல் மாணலாக வந்து ஒரு சைடு வந்து பற்றியும் பத்தாமையும் இருக்கும். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் கூட தைக்கும்போது பட்டியெல்லாம் தைக்கும்போது எப்படி ரோல் பண்ணி தைப்போமோ அதே மெத்தடில் வந்து தைச்சிக்கலாம். அப்படி இல்லை, அது கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல துணி இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட துணி, அந்த துணி வந்து அப்படியே மடித்து மேலே வந்து ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த 2 ராயேஜஸும் மட்டும் வந்து நீங்கள் தச்சு விட்டிங்கன்னா இந்த சீம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போய்டும். திருப்பி வந்து நம்ம தச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற துணியை வெளியே எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து நீட்டாக நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து நல்லா அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுடுறேன், இன்னும் வந்து ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கிறதுக்காக. இது போட்டால் நம்மளோட ப்ளவுஸ் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்லீவ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.